மனசஞ்சலங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். முன்பகுதியில் மனசஞ்சலங்கள் குழந்தைகளால் இருந்தாலும் மாதத்தினுடைய பின்பகுதியில் அதே குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. பொருளாதார நிலைகள் மேம்படும். செல்வாக்கு மேலே மேலே வருத்தி வாங்கிட்டே இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கும் உங்கள் அறிவுக்கும் அடுத்த கட்டத்துக்கு தாராளமாக போயிடுவீங்க. மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். இவர்களுக்கும் பொதுவாக அடுத்த மாநிலங்களுக்கு போவதற்கும் தூரத்தில் இருக்கக்கூடிய பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. வாரம் வியாழக்கிழமையில் குருவை பிரீதி பண்ணிக்கோங்க. தானமாக கொடுக்கும்போது எந்த கோவிலுக்கு நீங்கள் கொடுத்தாலும் மஞ்சள் வாழைப்பழம் அல்லது மூக்கடலை, லெமன் ரைஸ், அதாவது எலுமிச்சை சாதம், மஞ்சள் வஸ்திரம், இதை இந்த ஆண்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாம் அல்ல குருவினுடைய அருளாலும் அன்னை ஸ்ரீ மூகாம்பிகையின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் வீராஞ்சலின் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடியேன் ராணிப்பேட்டை மணியேரின் பணிவான வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி நம்முடைய புத்தாண்டுகளில் முதல் மாதமான சித்திரை மாதனுடைய மாத வாரியாக பலன்களை நாம் பார்க்கின்ற போது முதல் மாதம் சித்திரை மாதனுடைய பலனை இன்றைக்கு 12 ராசிக்கும் எப்படி இருக்கிறது என்பதை எனது கண்ணோட்டத்தில் நான் அறிந்த சில கடுகளவு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுடைய முதல் மாதத்தின் சித்திரை மாதத்தினுடைய பலன் எப்படி இருக்கும்? அதாவது தனுசு ராசியில் பிறந்தவர்கள் திட்டமும் செயலும் வேகமும் கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எல்லாம் பிளான் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக செய்வாங்க. ஏதோ பாஸ் ஆகி போயிடும். அந்த மாதிரி அவங்க நினைப்பாங்க, அதுக்கு சார்ட் போடுவாங்க, அதுவே நடக்கும். பொதுவாக இந்த சித்திரை மாதம் சந்தோஷமான மாதமாக அமையும். மனசஞ்சலங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். முன்பகுதியில் மனசஞ்சலங்கள் குழந்தைகளால் இருந்தாலும் மாதத்தினுடைய பின்பகுதியில் அதே குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. பொதுவாக இந்த குரு பேச்சு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 6ல் குரு வர்றதுனால இடமாற்றத்தையும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் ஹார்ட்டு வயிறு இந்த மாதிரி இருக்கக்கூடிய உடல் பகுதிகளை நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். கவனமாக இருக்கக்கூடிய பகுதி. மற்றபடி உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. எப்போதுமே பரபரப்பாகவும் உயர்ந்த பதவியில் இருப்பவராகவும் இருப்பார்கள். அதாவது ஜிஎம்மாக இருக்கேன், வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசிகள் தான் தனுசு ராசிக்காரர்கள். அதே கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் சிறப்பாக செயல்படுறதுக்கும் உண்டான மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. சந்தோஷத்துக்கு தேவைகள் ஆடை ஆபர பொருட்கள் கண்டிப்பாக வாங்குவீர்கள். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும். ஆனால் கொஞ்சம் தேவையே இல்லைன்னாலும் கொஞ்சம் கவர்மெண்ட் உள்படி கொஞ்சம் லோன் வாங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் கடன் வாங்கி ஒரு பொருள் வாங்க வேண்டிய அவசியங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த சித்திரை மாதத்தில் அதுக்கு உண்டான அடித்தட்ட ஒர்க்குகளை செய்வீர்கள் என்பதிலே மாற்றமில்லை. முதல் பகுதியில் பெண்கள் உங்களுடைய குழந்தைகளால் ஏதோ ஒரு மன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சின்ன சின்ன விஷயங்கள், திடீர்னு ஒரு 2 வீலர் கேட்பான், பையனாக இருந்தால், பொண்ணாக இருந்தால் சுடிதார் கேட்பா, இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு, இந்த கல்யாணத்துக்கு போகிறோம் இத்தனை ட்ரெஸ் வேணும்னு சொல்லலாம். இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் மனசஞ்சல் வந்தாலும் மாதத்தினுடைய பின்பகுதியில் அவங்களால நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பொருளாதார நிலைகள் மேம்படும். செல்வாக்கு மேலே மேலே வருத்தி வாங்கிட்டே இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கும் உங்கள் அறிவுக்கும் அடுத்த கட்டத்துக்கு தாராளமாக போயிடுவீங்க. மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். இவர்களுக்கும் பொதுவாக அடுத்த மாநிலங்களுக்கு போவதற்கும் தூரத்தில் இருக்கக்கூடிய பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. வழிபாடுகள், பிரார்த்தனைகள், இவர்கள் ஏதாவது எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் கலரில் வேஷ்டி வாங்கி நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குருவுக்கு பிரீதியாக பண்ணிங்கன்னா நல்லது. இல்லை வரக்கூடிய குரு பயிற்சியிலையோ அந்த பிராமணர்களுக்கு குரு பூஜை செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு அவர்கள் கட்டக்கூடிய 9 வேஷ்டி வாங்கி தானமாக கொடுத்தீர்களே ஆனால், ஏன்னா தானங்கள் பிராமணர்களுக்கு தான் கொடுக்கணும். தர்மம் வேறு, தானம் வேறு. நீங்கள் கொண்டு மஞ்சள் 6ல் குரு வரதுனாலையும் அந்த மாதிரி சில உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு குரு கிரகம் பிளானட்ஸ் படி கொஞ்சம் எகென்ஸ்டாக இருக்கும். அப்போது அந்த மஞ்சள் கலரில் வஸ்திரங்களை வாங்கி தானமாக கொடுக்குறதும், அந்த கோவிலுக்கு எலுமிச்சம்பழ சாதங்கள் பண்ணி
பிரசாதத்துக்கு உண்டான வேலையை நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிறதோ ஏதோ ஒன்று செஞ்சுங்கன்னா இந்த குருவால் அனுகூலங்கள் கண்டிப்பாக நடக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீங்க. வியாபாரத்தில் லாபகரமாக இயங்கும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. முன்பகுதியில் சில பசங்களால் கொஞ்சம் கஷ்டமும், பின்பகுதியில் லாபகரமான சந்தோஷமான செய்திகளும் உங்கள் காலுக்கு வந்துடும். உடல்நிலை சீராக இருக்கும். 9 கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது எப்பயாவது ஒரு இடத்துல. அதுக்கு இப்போ வரப்போகிற குரு பேச்சில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டால், நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குருவுக்கு மஞ்சள் வஸ்திரமும் எலுமிச்சம்பழ சாதம் நைவேத்தியம் பண்ணி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. வாரம் வியாழக்கிழமையில் குருவை பிரீதி பண்ணிக்கோங்க. தானமாக கொடுக்கும்போது எந்த கோவிலுக்கு நீங்கள் கொடுத்தாலும் மஞ்சள் வாழைப்பழம் அல்லது மூக்கடலை, லெமன் ரைஸ், அதாவது எலுமிச்சை சாதம், மஞ்சள் வஸ்திரம், இதை இந்த ஆண்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் செலவு போக வேண்டிய வேலை குறையும். மருத்துவ செலவுகள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. மற்றபடி சுபிட்சமாக இருக்கக்கூடிய குடும்பத்துலேயும் சரி, தூரம் இருக்கக்கூடிய பயணங்கள்லாம் நிறையா இருக்கும். ஒரு கம்பெனி வேலை பார்த்தா கூட அந்த கம்பெனி தொழிற்சாலையினுடைய சார்பாக வெளியூர் போக வேண்டிய வேலை வரும். வர்த்தகம் நீங்கள் உங்களுடைய சொந்த தொழிலாக இருந்ததுன்னா அது விஷயமாக வெளியில் போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எந்த விதமான தடையும் இருக்காது. உடம்பு சீராகிடுச்சு. அதனால் இந்த வழிபட வேண்டிய முறைன்னு கேட்டால், இந்த தெய்வத்தை பிளானட்ஸ் தான் நம்ம ஆட்டி படைக்குது. அதுக்கு தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல வரக்கூடிய குருவினால் வியாதிகள் முன்னெச்சரிக்கையாக நம்மளே இதெல்லாம் பண்ணிட்டோம்னா வராது. இது எதுக்கு தானமாக கொடுக்கணும், ஐயருக்கு எதுக்கு தானம் கொடுக்கணும், ஐயர்களுக்கு தான் தானம் கொடுக்கணும். அதாவது கோவிலில் சிவாச்சாரியர்கள் பூஜை பண்ணக்கூடிய குருவுக்கு யாரோ அவங்களுக்கு தான் தானம் எல்லோரும் கொடுக்க முடியாது. அந்த தானத்தை அவங்களுக்கு வாங்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்கணும். அது அவங்கள சார்ந்தது. அவங்க ஒரு பொருளை வாங்கினா அதுக்கு உண்டான இவ்வளோ ஜெபம் பண்ணணுங்கிறது அவங்களுடைய கணக்கு. அதே மாதிரி நீங்கள் தானம் யாருக்கோ ஒருத்தர் கொடுத்தேன் அப்படின்னா தர்மம் பண்ணுறதுங்கிறது வேறு. போன மாதம் நான் சொன்னேன், கோரப்பாய் வாங்கி தானமாக நரிக்குறவர்களுக்கு கொடுங்க, அந்த இனத்தில் கொடுங்கன்னு சொன்னேன். கோரப்பாய் வாங்கி தானமாக கொடுங்கன்னு சொன்னேன், தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது பிராமணர்களுக்கு தான் கொடுக்கணும். குரு பிராமணன், புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி குருவினால் வரக்கூடிய பாதிப்புகள் குறைகிறதுக்கு சிவனடியார், அடியார் அப்படின்னு சொல்ல மாதிரி தெய்வத்துக்கு பணிபுரியக்கூடிய அடியார்களுக்கோ நம்ம கொடுத்தோம்னா நல்லது. அதில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை இந்த ஒரு வருஷத்துக்கு இது பண்ணிங்கன்னா பெரிய பாதிப்புகளோ மருத்துவ செலவு வராதுங்கிறது தான் இதனுடைய நோக்கம். பொதுவாக மதிப்பெண்கள் குறையாது. குழந்தைகளுக்கு, இல்லத்தரசிகளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், சுபிட்சத்தை கொடுக்கும். என்னென்னா அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது குடும்பத்தை விட்டு லாங்கில் போவீங்க. நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிலேயோ அல்லது சொந்தமாக தொழில் இருந்தாலும் அது நடக்கும், அவ்வளோதான். மற்றபடி புதிய சொத்துக்கள் வாங்கிறதுலையோ சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். ஆடம்பர பொருள்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுலையும் தடைகள் இருக்காது. அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். வேலை இல்லை, வியாபாரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை. உத்தியோகம் உண்டு, நல்ல அபரிமிதமான பரபரப்பாக இருப்பீங்க. வர்த்தகத்தில் இருந்தால் வியாபாரம் நல்லா நடக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க, நல்ல மாற்றத்தை 7 சனிகளாக போயிடுச்சு. அதனால் உங்கள் நல்ல சூழ்நிலை இருக்குங்கிறது தான். ஒன்று நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணிங்கன்னா இதுவும் கடந்து போகும். அந்த சின்ன பிரச்சனை கூட நமக்கு பெருசாக வராது. அப்படிங்கிறது தான் நமக்கு மன நிம்மதிக்கும் மன நிறைவுக்கும் செய்யக்கூடிய இந்து தர்மத்தில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள். அவ்வளோதான். சுபம்.